சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவுல காலபுருஷ தத்துவத்தின் ரகசியம் இதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்றத நம்ம முழுசா சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த காலபுருஷ தத்துவம் இதுதான் முக்கியம் அப்படின்றது எல்லாராலையுமே சொல்லப்படுது. காலபுருஷ தத்துவம் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி. நம்ம ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான காரணம், அதாவது கர்மா, காரண காரியத்தோட தான் நம்ம பிறக்கிறோம். நம்மளுக்கு தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் மேஷம் முதல் மீனம் வரை. ஒரு மனிதன் ஏன் மேஷத்துல பிறக்கிறான்? அப்போ அவங்க எந்த பிரச்சனையில மாட்ட போறாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி முன்னேறணும். ஒரு மனிதன் மீண்டும் மீண்டும் பிறக்கிறான் அப்படின்னாலே ஏதோ ஒரு செய்யாத கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக நம்ம பிறக்கிறோம். அப்படி இல்லைன்னா வாழ்க்கையில நமக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையில நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பிறக்கிறோம். எல்லாருமே கடமையை முடிக்கதான் பிறந்தாங்க அப்படின்றது கிடையாது. இதுதான் காலபுருஷ தத்துவம். இன்னமும் நமக்கு ஜேர்னி இருக்கு, இல்ல ஜேர்னி முடிய போகுது, அதாவது அடுத்த பிறப்பே கிடையாது அப்படின்ற ராசிகளும் இருக்கு. இந்த பிறப்பு இன்னும் தொடரும் அப்படின்ற ராசிகளுமே இருக்கு. அதனால இந்த ஜென்மத்துல இதை முடிச்சுக்கோங்க, இதுக்கான விடையை நீங்க கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்றதுதான் காலபுருஷ தத்துவம். இப்போ ஒரு மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஏன் பிறந்தேன், நான் எதுக்காக பிறந்தேன் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. குழந்தை பருவத்தில இருந்தே ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். நமக்கு ஆசை பாசங்கள் இருக்கும், ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும். காலபுருஷன் அப்படின்றது காலம், அப்படின்றது நேரம், புருஷன் அப்படின்றது மனிதன். இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்கிறான் அப்படின்றதுதான். எப்படி 24 மணி நேரத்தை 12 மணி நேரமா பிரிச்சாங்களோ அதே மாதிரிதான் 12 ராசிகள். இந்த 12 ராசிகளுக்குமே முக்கியமானது இந்த காலபுருஷன். இந்த விஷயம் பண்ணலாம், இந்த விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்றது நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும், காலபுருஷ தத்துவத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் இருக்கும். மேஷம் அப்படின்னாலே ஒரு தொடக்கம், மேஷம் அப்படின்னாலே ஜுவாலை, வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். அதே சமயத்துல உங்களுக்கான வழி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவசரம் அதிகமா இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. நம்ம ஒரு பிறப்பு எடுக்கிறோம் அப்படின்னா இதுல இருந்து இந்த பிரபஞ்சம் எதுக்காக நமக்கு இந்த பிறப்பை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது மேஷராசி அன்பர்களுக்கு நிறைய நபர்களை உருவாக்கக்கூடிய, நிறைய பேருக்கு ஏறி படிக்கட்டா நீங்க இருந்து அடுத்தவங்கள அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான நீங்க பிறந்திருக்கீங்க. மேஷராசி அன்பர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில வெளிச்சமா தான் இருந்திருப்பாங்க, அறிந்தோ அறியாமலேயோ ஏதோ ஒரு காரணத்துக்காக. இவங்க கொடுத்த ஒரு ஐடியா எதுவா வேணா இருக்கலாம், ஆனா இவங்களுக்கு இருக்க டிராப் என்னன்னா அந்த முந்திரி கொட்டைத்தனம். ஏன்னா தலைப்பகுதியை குறிக்கக்கூடியது, மூளை பகுதியை குறிக்கக்கூடியது, தலைவலி எல்லாம் அதிகமா வரும். அதாவது பொறுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றதை விட அவ்வளவு சீக்கிரம் மேஷராசி என்பர்களுக்கு பொறுமை ரொம்பவே கம்மியா இருக்கும். ஏன்னா ரொம்ப இருக்காது அப்படின்றத விட இந்த நிறைய மல்டிபிள் திங்கிங், ரொம்ப வெகுளித்தனமும் அதிகமா இருக்கும். வெகுளித்தனம் அப்படின்றது எதை சொல்றோம் அப்படின்னா எல்லாரையும் நல்லவங்க அப்படின்னு நம்புறது. ஒரு குழந்தை எப்படி எல்லாமே நல்லதுன்னு நம்போம், அதே மாதிரிதான் ஆதி கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இவங்கதான் அந்த ஆதி. சோ இந்த ஆதி அப்படின்றது எதை குறிக்குதுன்னா 4 யுகம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த 4 யுகத்துல முதல் யுகம் இருக்கும்பொழுது எல்லாருமே நல்லவங்க. அந்த மைண்ட் செட்லயே இவங்க ஃப்ரெஷ்ஷாவே மறுபடியும் பிறக்கக்கூடியவங்க. மறுபடியும் அப்படின்றத விட ஃப்ரெஷ்ஷா பிறந்து இதுதான் அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸே ஆக போகுது. அப்போ மேஷத்துல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 108 திவ்ய ஸ்தலங்கள் போறாங்க அப்படின்னா புண்ணியத்தை சேர்த்துக்கணும். இப்படிதான் இவங்களுடைய பயணத்தை இவங்க சேர்த்துக்கணும். லக்கும் அதுதான். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக ஆரம்பிச்சு உதவிகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சு ஏமாற மாட்டேன் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கணும். இந்த டிராப்ல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வெளிவரணும். உங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, சிப்ளிங்ஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை தான் பயன்படுத்திப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்களே முந்திரி கொட்டத்தனமா முன்னாடி போய் இவங்களே எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப யாருக்காவது ஏதாவது செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா தாம் தூம்னு இவங்க செலவு பண்ணிடுவாங்க. ஆனா இவங்களுக்கும் அதே பண்ணிக்கணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அது நடக்கவே நடக்காது. இவங்களுக்காக யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஆளுமை திறன் இருக்கும். அந்த ஆளுமை திறனை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதாவது முழுசா விஷயங்கள் தெரியாம இருக்கக்கூடாது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும். அங்க கிட்ட போயிட்டு பாத்துக்கலாம் அப்படின்னும் பொழுது காலபுருஷன் அங்கதான் உங்களுக்கு காத்திருக்கும். வாழ்க்கை படத்தை சொல்லிக் கொடுக்காங்க.
போய் நேரா முட்டி மோதி இந்த ஆட்டு மந்தைகளோட முட்டி மோதிட்டு வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சிவஸ்தலங்களை போயிட்டு அமைதியா பேசாம உட்கார்றது நல்லது. முருகர் வழிபாடு, ஏன்னா முருகர் வந்து பாத்தீங்கன்னா விதியை மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால மேஷத்துக்கு முருகர் ரொம்பவே கனெக்ட் ஆவாரு. சோ அங்க போயிட்டு அமர்ந்து நீங்க பேசாம இருந்தா நிதானம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேஷராசி அன்பர்களுக்கு கோவிலுக்கு போனாதான் நடக்கும். ஏன்னா இல்ல கடவுள் பக்தி இல்ல அப்படின்னு சில மேஷராசி அன்பர்கள் இருந்தா கூட இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டே வரலாம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துலயே அமைதியா நிதானமா யாரை பத்தியும் சிந்திக்காம எதை பத்தியும் சிந்திக்காம, மத்தவங்க வந்து பர்ஃபெக்டா இருக்கணும், தன்னை சுத்தி இருக்கவங்க பர்ஃபெக்டா இருக்கணும், அவங்க ஏன் இதை செய்யல இவங்க ஏன் அதை செய்யல அப்படின்ற எண்ணத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடும். உங்களை பத்தி உங்களை சிந்திக்கிறதுக்கே நேரம் கிடையாது. ஆனா உங்களை பத்தி நீங்க சிந்திக்கிறதே கிடையாது. ஏன்னா செல்ஃப் ஓரியன்டா தான் இருக்கும். எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், அவங்களுக்கு வலிக்குமே அப்படின்றது தெரியாது. அவங்களுடைய இடத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சு அந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வந்து செவனேன்னு நடந்துக்கிறேன், என் வழியை நான் பாத்துக்கிறேன், இவ்வளவு பேரை நான் முன்னேற்றி விட்டுருக்கேன், என்னாலதான் இவங்க முன்னேறினாங்க அப்படின்ற கர்வத்துக்குள்ள இந்த மேஷராசி என்பர்கள் போகக்கூடாது. இயற்கையாகவே மேஷம் வந்து படைக்கப்பட்டதே யாரோ ஒருத்தவங்களை முன்னேற்றி விடுறதுக்காக தான் படைக்கப்பட்டது. அதாவது குடும்பத்துல இருக்க நபர்கள் இல்ல தெரியாதவங்களாம் கூட முன்னேற்றி விட்டுருப்பாங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ அது நடந்திருக்கும். இது இயற்கை. மேஷராசி அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது தன்னால முன்னேறினாங்க, ஆனா இவங்க நம்ம கிட்ட நன்றியோடு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா நிம்மதி போயிடும். இவங்க வந்து கடந்து போய்கிட்டே இருக்கணும். இவங்களுடைய வைப் வந்து பாசிட்டிவ் வைப், பீனிக்ஸ் பறவை மாதிரி. எவ்வளவு உயர உயர பறந்தாலும் சுட்டாலும் திரும்ப கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு பறக்கக்கூடியவங்க. இதுதான் இவங்களுடைய விதி. காலபுருஷ தத்துவம் அப்படின்றது விதி. இந்த விதிப்படிதான் நீங்க வாழணும். நீங்க புலம்புறத ஃபர்ஸ்ட் நிறுத்திக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லா பிரபமும் தலையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தலைவலி வர்றது, பிரச்சனை வர்றது, அது தன்னால வந்துச்சா மத்தவங்கனால வந்துச்சா அப்படின்றதுதான் விஷயம். இதுதான் காலபுருஷ தத்துவம் உங்களுக்கு உணர்த்தும். அப்போ இந்த ஜென்மமே எனக்கு போதும், நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா 108 திவ்ய தேசங்கள் சொல்றோம். 108வது திவ்ய தேசம் நம்ம பூமியில கிடையாது. அப்ப 107 முடிக்கலனா கூட முடிஞ்ச வரைக்கும் நீங்க திவ்ய தேச பிரயாணம் பண்ண பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். கண்டிப்பா வந்து மேஷராசி அன்பர்கள் சில சிம்பிள்ஸை வந்து நீங்க பயன்படுத்துங்க. இதுக்கு முன்னாடியும் நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி பதிவுல. நீங்க வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட ஜுவாலை அந்த சிம்பிள் கூட நீங்க பயன்படுத்தலாம். சூலம் சிம்பிள்ஸும் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க அதை வாட்ஸ்அப் டிபில இல்ல போன்ல வால்பேப்பர் கூட வச்சுக்கலாம், இல்ல கீ செயினா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஷயத்த நீங்க பேச சொல்றீங்கன்னா பல விஷயத்த பேசிட்டு தான் சில விஷயத்த இந்த மேஷராசி அன்பர்கள் சொல்லுவாங்க. சோ பேசும்பொழுது ஷார்ப்பா பேசணும், ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் சம்பந்தப்பட்ட சிம்பிள் நீங்க பயன்படுத்திங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவே சிறப்பா இருக்கும். உங்களுடைய விதியை உங்களால புரிஞ்சுக்க முடியும். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த துறை சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேரை பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்கள் சட்டத்துறையில இருக்கிறாங்க. மேஷத்துல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரிலேட்டடான கனெக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப் போவாங்கன்னா கேட்ட கிடையாது, அது ரிலேட்டபிளா இருப்பாங்க. மருத்துவத்துறை, சர்வீஸ் ஓரியன்டா இருக்கிறது, பிலிம் இண்டஸ்ட்ரியிலயும் இருக்காங்க, அரசியல்லயும் இருக்காங்க. ஆனா அது எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டா இருக்கும். இவங்க பணி செய்யற இடத்துல இருக்கணும். இவங்க ஆளுமையிலே இருந்தாலுமே இறங்கி வேலை செய்யக்கூடியவங்களா, தொழிலாளர்கள் கூடவே தொழிலாளர்களா இருக்கக்கூடிய அமைப்பு இவங்க அப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவு மேல போனாலும் கண்டிப்பா இவங்க தொழிலாளர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லைன்னா எல்லாருமே இவங்கள ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய மருந்து தயாரிக்கிறது, இவங்களும் வந்து மருந்து தயாரிக்கிறாங்க, ஆயுர்வேதம் சித்தா இதை மாதிரிலாம் பண்றாங்கன்னா அந்த நோய்கள் குணமாகும். மேஷராசி என்பவர்களுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா நிறைய பேர் வாழ்க்கையில முன்னேற்றக்கூடியவங்க. இவங்களுடைய அமைப்பு தெய்வம் கொடுத்த அமைப்பு எப்படி அப்படின்னா, எப்பேற்பட்ட நோயா இருந்தாலுமே இந்த மேஷராசி அன்பர்கள் ஒரு மருந்து யாருக்காவது வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அது ஒரு பரிகாரம் மாதிரி தான். இந்த மாதிரி விஷயங்கள் இவங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள இருக்கும். இப்போ ஒரு பேங்கிங்ல இருந்தா கூட ஹெல்த் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட்ல அவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு growth நல்லா இருக்கும். வீட்டுல கூட சமைக்கிற மேஷராசி பெண்களை கேட்டு பாருங்க, ஏதாவது ஃபுட் வந்து ஹெல்த்தா தான் அவங்களுடைய குழந்தைங்களுக்கோ கணவனுக்கோ கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு படைச்சவங்களே இந்த மேஷராசி அன்பர்கள் தான். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த தொழில் நீங்க எடுத்து பண்ணா உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இப்போ மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை துணையை நீங்க சிறப்பா தேர்ந்தெடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில யோசிச்சு முடிவெடுங்க. அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லது. எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்க எதுவுமே பண்ண வேணாங்க. மேஷராசி அன்பர்களே, ஒரு தெளிவான ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா
நீங்க வந்து உங்களுடைய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், கலியுகத்தை பத்தியும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் முருகன் வழிபாடு முதல்ல சொன்ன மாதிரி நீங்க வந்து சாமி கும்பிடுறத விடவே விடாதீங்க. செவ்வாய்க்கிழமையில நான்வெஜ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.